இதுவரைக்கும் உங்களை மன ரீதியாக துன்பப்படுத்தியிருக்கிறார்கள் இல்லையா? இதற்காக கடவுள் கிட்ட நீங்க கதறி அழுதிங்க இல்லையா? அதற்கெல்லாம் கடவுள் என்ன பதில் தரப்போகிறார்? உங்கள் வாழ்வில் அடுத்து நடக்க இருக்க போவது என்ன? சாயப்பாவை முழுமையாக நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? பாதியாக நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? பெற்றோர்களோட சாபம் உங்களுக்கு இருக்கிறதா? இது போல பல விஷயங்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு. ஓடோடி எப்படி உதவி செய்வது, அதன் மூலமாக கடவுளுடைய அன்பை எப்படி பெறுவது, இதுவரைக்கும் நாம் செய்த உதவிகள் என்ன, இனி செய்யக்கூடிய உதவி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இதை பத்தியும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். பொய்களை சொல்லலாமா? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரே பொய் சொல்லலாம், அது சொல்லலாமா? இதை பத்தியும் ஒரு தெளிவு. என்னுடைய வாழ்க்கையை எப்படி தக்க வைப்பது, இருக்கிற கஷ்டத்தில் இருந்து நான் எப்படி மீண்டு எழுவது, வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேனே, இது முடியலையா, இது தொடக்கமா அப்படின்னு சந்தேகப்படுறவங்களுக்கும் தெளிவில்லாதல் இருப்பவர்களுக்கும் ஒரு அருமையான அற்புதமான பதிவு. ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவே நன்றி. இந்த முழு பதிவை நீர் என்னை கேட்க வைக்க வேண்டும். இந்த பதிவை கேட்கும் போது கண்டிப்பாக நிறைய தடையும் தடங்களும் வரும் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் என்னுடைய கர்ம வினை, என்னோட மாய வினை என்னை கட்டி போட்டுள்ளது. நீர் மனது வைத்தால் இதை பார்க்கவும் முடியும், இதை கேட்கவும் முடியும். உனது அருளினால் இந்த முழு பதிவையும் கேட்டு எனது வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீர் சொல்லப் போவதற்காக நன்றி. இத்தனை நாள் வந்த குழப்பத்திற்கு முழு விடுதலையை இந்த பதிவின் மூலமாக நீர் தெரியப்படுத்துங்கள் சாயப்பா. நாங்கள் என்றும் எப்பொழுதும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். நாங்கள் கேட்டதை நீர் தருவீர் என்ற நம்பிக்கையுடன் இந்த பிரார்த்தனையை நாங்கள் தொடங்குகிறோம். எங்களை வாழ வையுங்கள், வாழ விடுங்கள். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம் என்பதை நான் பிரார்த்தனையின் மூலமாக உங்களிடம் கெஞ்சி தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். எங்களை வாழ வைத்ததற்காக நன்றி, வாழ வைக்க போவதற்காக நன்றி, அற்புத புதைகளை இந்த பதிவின் மூலம் சொல்ல போவதற்காக நன்றி நன்றி நன்றி. நல்ல ஒரு பிரார்த்தனையோட நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கானதுன்றதை மறக்காதீங்க. பதிவு ஆரம்பிக்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, 3வது நாள் மாயுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வருகிறது. இந்த சந்தேகங்களை நான் நிச்சயமா வரவேற்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது, அதை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வாழும்போது நமக்குள்ள பல சந்தேகங்கள் வரத்தானே செய்யும். அந்த சந்தேகங்கள் உங்களுக்கு வந்திருக்குது. இது நான் ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு வழி அப்படின்னு நான் உறுதிப்படுத்திக்கிறேன். உறுதிப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்க. இனி உறுதிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு பதிவும் உங்க வாழ்க்கையை
மாற்ற போகிறது. அதனால கவனமா கேட்கணும். கவனத்தை இங்க வச்சு கேட்கணும். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம பதிவில சொல்லக்கூடிய அந்த 48 விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது சில பேருக்கு பல சந்தேகங்கள். அதுல ஒரு சாய்ராம், ஒரு பொய் சொல்லணும், சின்ன பொய் தான், திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, பொய் சொல்றது தப்பு இல்லை அப்படின்னு. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம அன்பே சாயப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, பொய்களை சொல்லாதே. ஒரு சின்ன பொய் சொல்வதன் மூலமா உன் வாழ்க்கை உயரத்தில் போகிறது என்றால், எவ்வளவு பெரிய உயரம் அப்படின்றது முக்கியம். அந்த உயரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்றது முக்கியம். அதனால இந்த 48 நாட்கள்ல நிறைய சோதனை வரும். அந்த சோதனைய நீங்க பார்த்து பயப்படாம, அந்த விதிமுறைகள் என்ன சொல்லுதோ அதை நீங்க சரி பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த சோதனைகள் உங்களுக்கு சாதனைகளாக மாறும். புரியுதா? நேத்து கூட எனக்கு ஒரு பெரிய மாயை, நல்ல வேலை தப்பிச்சேன். ஹோட்டல் போயே ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம். அதை நாம நாசுக்கா தவிர்த்துட்டோம். ஏன்னா ஹோட்டல் போகிறது தப்புன்னு சொல்லல, வேற வழி இல்லாம போறது சரின்னு சொல்லியிருக்கோம். ஆனா நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நாம அந்த ஹோட்டல்ல சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு ஏற்கனவே கிரியேட் பண்ணதால அது சரின்னு நாம நினைக்கிறோம். ஏன்னா இத்தனை நாள் அந்த இத்து போன மைண்ட் செட்டு தான் நம்ம வாழ்க்கைய செட் ஆக்காம கீழே தூக்கி போட்டுச்சு. இனி நமக்கு அந்த மாதிரியான குறைகள் ஏதும் இருப்பது இல்லை. சோ நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாழ்வு நீ வாழ்ந்து விடு. அது இந்த காலத்துலதான் நீ வாழணும்னு கடவுளுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பின்படி நாம் வாழ வேண்டும். ஒருவேளை அவர் கொடுத்த தீர்ப்பின்படி வாழாமல் போய்விட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும். ஏன்னா நரகத்துக்கு போற வாழ்க்கை தான் கடவுள் டைவர்ட் பண்றாரு. போகாதே, இனி செய்ய வேண்டிய பணிகள் உனக்கு ஏராளமா இருக்கு. நீ சொர்க்கத்தின் படி போகணும்னா நீ நரகத்துல இருந்து திரும்பணும். மீண்டும் நரகத்துக்கு போற பாதையில நீ போய்கிட்டே இருந்தனா உன்னை காப்பாற்ற முடியாது அப்படி. சோ இங்க எத்தனையோ பெண்கள் கதறு அழுதுகிட்டு இருக்கீங்க. நிறைய பதிவு, நிறைய ஆடியோஸ் நான் கேட்கிறேன். அப்ப இத்தனை நாள் இந்த பெண்களோட கண்ணீர் எங்க போச்சுன்னா, அந்த பெண்கள், அதாவது நம்ம அன்பேசாய் குடும்பத்துல இருக்கிறவங்கள தான் சொல்றேன். ஏன் பெண்கள் மென்ஷன் பண்றேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக, இல்லாட்டி சாய்ராம் சொல்லியிருப்பேன். அப்ப என்ன ஆகுது, அப்ப இத்தனை நாள் ஒரு செட் பண்ணல லைஃப், இப்ப நம்ம செட் பண்ணுறோம். இத்தனை நாள் என்னமோ ஒரு போற போக்குல போகணுமே தவிர இனி அந்த போக்கு சரியில்லை, வேற போக்குல தான் நம்ம போகணும். அது நிச்சயிக்கப்பட்ட ஒரு வழி. இந்த வழியை தாண்டி எந்த வழியிலும் நீ செல்லாதே. நீ அப்படி பார்க்கிற வழியிலெல்லாம் நீ பயணத்தை மேற்கொண்டா அது பயணம் உனக்கு சுடுகாட்டுக்கு போவதற்கு சமமா போயிடும். வாழும்போதே நரகத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது என்னன்னா என்னோட மைண்ட் செட். அப்ப இந்த மைண்ட் செட்டுக்குள்ள நாம செட் ஆகல. நல்ல லைஃபுக்கு ஒரு மோசமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வாழ்ந்தா போதும், காலத்தை கடத்துறோம். அப்ப என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அடிபடும் பொழுது, மிதிப்படும் பொழுது அன்னைக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு சுமையை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று. சுமைகள் இல்லாத வாழ்க்கைன்றது எங்கேயுமே இல்லை. ஆனா எக்ஸ்ட்ரா சுமையை நம்ம சொந்துக்கிறோம். நான் ஒரு ஊருக்கு போறேன் அப்படின்னா என்னுடைய லக்கேஜை மட்டும் நான் எடுத்துக்கிட்டா ஓகே. என்னுடைய கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுடைய லக்கேஜுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு, நான் தான் ஏத்துக்கணும்னா என்னால ஏத்துக்க முடியுமா? அந்த வெயிட்டை தாங்க முடியுமா? முடியாது. அப்ப நம்மளுடைய சுமைகள் எக்ஸ்ட்ரா சுமை.
அந்த எக்ஸ்ட்ரா சுமையை சுமக்கும் போது நம்மளுடைய ஒவ்வொரு வலியும் 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அதிகரிக்குது. சோ இந்த வலியை சரி பண்றதுக்கே வாழ்க்கை போகுது. வலியை சரி பண்ணுவதற்கே நாட்கள் பத்தல. அப்போ நம்ம அதை சரி பண்ணாமலே வாழ்ந்துட்டோம். மேலும் மேலும் வலிகளை அது ஏற்படுத்துச்சு. நம்மள பாழும் குழிக்குள்ள தள்ளுச்சு. அங்க இருந்து விழுந்தோம், எழுந்திருக்க முடியல. பல பேரை அழைச்சோம், அதாவது குழி ஜாஸ்தி, ஆழம் ஜாஸ்தி, யாருக்கும் தெரியல. அந்த நேரத்துல நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ணும்போது யாரும் நமக்கு உதவிக்கு வரமாட்டாங்க. இனி நான் தான் என்ன சரி பண்ணணும் அப்படின்னு நாம நமக்குள்ள கேட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நாம நமக்குள்ள கேட்டோம். நமக்குள்ள கேட்கதான் தெய்வம் அப்படின்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கு. நீ தெய்வத்தை வணங்குன, ஆனா நீ வணங்குனதெல்லாம் தெய்வமா இல்லை, இனி வணங்க போறதுதான் உனக்கு தெய்வம் அப்படின்னு ஒரு புரிதல் உனக்கு வந்தது. அதான் கடவுள் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கிறாருன்னா அங்க ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். அந்த ஒரு வழியை ஞானத்தை கொடுப்பதற்கு தான் உன்னை துன்பத்துல போட்டு அழுத்துறாரு. சோ துன்பம் உனக்கு நல்லது. துன்பம் உன் வாழ்க்கையில ஒரு விடிவுக்கு உண்டான பொற்காலம். இதை எண்ணிக்கொள் துன்பப்படும் பொழுது. அப்பொழுதுதான் அதில் இருந்து நீ மீண்டு வந்து சாதிக்க முடியும். இதை உணர்ந்து கொள். அதற்குத்தான் இந்த காலம். ஸோ காலத்தை செட் பண்ணணும், வாழ்க்கையை செட் பண்ணணும். ஸோ தயவு செய்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. ஒரு பிக் சேலஞ்ச். இதுல நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை எந்த காரணத்தை கொண்டும் யாரும் அழிக்கவோ தடுக்கவோ ஒழிக்கவோ முடியாது. அதுல நீங்க தீர்மானமா இருக்கணும். அதை விட்டுட்டு என் வாழ்க்கை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இருக்கிறது எல்லாமே நாசமா போயிடும். இந்த வார்த்தை சொல்றது மன்னிச்சிருங்க, ஒரு எமோஷனல்ல வருது. எமோஷனல் பேசக்கூடாது அப்படின்ற ஒன்று இருக்குது, ஆனாலும் பேசாம இருக்க முடியல. ஏன்னா நல்ல வாழ்க்கைய வாழாம ஏன் ஒரு வீணா போன வாழ்க்கைய தலையில கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்? பிறர் உங்களை நோகடிக்கிறாங்கன்னா உடனே ஏன் ரியாக்ட் பண்றோம்? பிறர் உங்களை மோசமான மனுஷன், தப்பான மனுஷன், நீ நல்ல மனுஷன் அப்படின்னு உனக்கு மனசாட்சிக்கும் தெரிந்தால் போதும். வேற யாருக்கும் நீ ப்ரூஃப் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. எதனால மற்றவர்கள் உன்னை தீர்க்கப்படுகிறார்களோ அதனால அவர்களும் தீர்க்கப்படுவார்கள். இது என் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நான் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு பிகஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்ம லைஃப்ல நொந்து போகும்போது, நம்மளை காப்பாத்த யாராவது வருவாங்களான்னு நினைக்கும் போது, நம்ம பலர்கிட்ட உதவி கேட்கும் போது யாரும் வரல. என்ன ஒரு கடன்கார கேங், ஒரு 10-12 பேரு ஒரு பேக்கரியில சூழ்ந்தாங்க. நான் 2 லட்சம் ரூபாய் கேஷ் தரணும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அப்பாவை அவர் திட்டிட்டாரு. திட்டுனா என்ன சொன்னார்னா, போயாயோ அப்படின்ட்டார். அந்த வார்த்தை அம்மா சொல்லும் போது என்னால தாங்கிக்க முடியல. அப்போ நான் அவரை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினேன். நான் பண்ணது தப்புதான். காசு வாங்கின, நான் திருப்பி கொடுக்க முடியாத சிச்சுவேஷன், கொடுக்க முடியல. அவர் நம்ம அப்பாவை வாயான்னு சொல்லும் போது நான் நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டினேன். இது 2015-16 அந்த இயர்ஸ்ல. அப்போ என்ன ஆச்சு, நான் ஒரு பேக்கரியில என் ஃப்ரெண்டோட டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் யாரை திட்டினோ அவர் வராரு. என்னை அந்த இடத்துல அசிங்கப்படுத்த உடனே 4 பேர் 5 பேர் 6 பேர் வாங்க வாங்க வாங்கினாரு. அவங்க கேங்ஸ் எல்லாம் வராங்க. நானு என் ஃப்ரெண்டு மட்டும்தான். என் ஃப்ரெண்டு கிட்ட என் ஃப்ரெண்டு அப்படியே ஒரு இடத்துல எதையுமே பேசல. அவர் கொஞ்சம் பயந்துட்டார்.
தென் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒன்று 2 பேர் இருப்பாங்க இல்லையா, நான் உங்களை அழைத்தேன், கூப்பிட்டேன், வாங்க போய் மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் வாங்க. ஏன்னா நம்ம சில ஒரு 4 பேர் இருந்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்டா ஒருத்தவங்களும் வரல. நான் ஒருத்தரை கூப்பிடுறேன், அவர் வந்து இன்னொருத்தருக்கு அழைச்சிட்டு போலான்னு சொல்லி போறாரு. அங்க போய் என்ன பண்ணாரு, இல்ல நீ போக வேண்டாம், நீ போன நீ மாட்டிப்ப, அவன் எப்படியாவது வந்துருவான் அப்படின்னு. நானும் வராங்க காத்திருந்து காலங்கள் போனதடா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த இடத்துல வந்தது. அந்த இடத்துல எனக்கு நிறைய வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க அவங்க எல்லாம். ஆனா என் மேல ஒரு வார்த்தை பேசல, அடிப்படல, லெட்டர்ல அது இது எல்லாம் எழுதி வாங்கிட்டு நம்ம தைரியமா நின்னதால, ஒருவேளை நம்ம தைரியம் இல்லை அப்படின்னா நம்மள கண்டிப்பா அந்த இடத்துல இன்னும் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தியிருப்பார்கள். இது நடந்தது, ரைட்? இது வந்து 2015. இப்போ நான் உதவிக்கு கேட்டேன்னு சொன்னேன் இல்லையா, சில பேரு அவங்க என்ன ஆகுனாங்கன்னா, அன்னைக்கு நான் 2015 நான் எந்த நிலையில இருந்தனோ இன்று அவர்கள் அந்த நிலையில் இருக்கிறார்கள். அதை பார்த்து நான் சந்தோஷப்படல, கடவுள் சத்தியமா சொல்ற சந்தோஷப்படல. சோ வாழ்க்கையில ஒரு புரிதலை சாய்ப்பா கொடுக்கிறார். உனக்கு நேர்ந்த கொடுமைகள் எல்லாம் அவர்கள் அனுபவிப்பார்கள். அப்போ நீ கதறுவ, சாயப்பா காப்பாற்றுன்னு. அப்போ நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செஞ்ச முடியும் போது அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர். நீ ஒரு உதவி கேட்கும்போது என்னால செய்ய முடியல, ஆனா இன்னைக்கு நான் உதவி கேட்காமலே நீ ஓடோடி வர அப்படின்னா, அப்ப நான் ஒண்ணு சொன்னேன், நான் சாயப்பாவோட குழந்தை, அவரு தான் எனக்கு எல்லாமே கொடுத்தாரு. இப்ப கூட வந்து உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, ஆனா எனக்கு ஒரு வழி, அந்த வழி மத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைச்சதால, என்னை நினைக்க வச்சதால என் சாயப்பா எனக்கு என்னை கொடுக்கிற ஸ்டேஜில் வச்சிருக்காரு அப்படின்னு. அதான் சொல்றேன், மற்றவங்க உங்களை கேவலப்படுத்துறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அது விஷயமே கிடையாது. கடவுள் உங்களை எப்படி வைத்திருப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் யாரு என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். ஸோ அமைதியா இருங்க, வழியை ஏற்றுக்கொள்ளும் வழிதான் உன் வாழ்க்கையை சக்தியான வாழ்க்கையாக தீர்மானிக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பே சாயப்பாவிற்கு நன்றி, என் அன்புள்ளம் கொண்ட தெய்வத்திற்கும் நன்றி. கோடான கோடி தேவர்களுக்கும், கோடான கோடி தெய்வத்திற்கும், கோடான கோடி நல்லவர்கள் பெரியவர்களுக்கும் நன்றி. எங்களை இந்த நேரத்திலும் பாதுகாத்து எங்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுத்து எங்களை நல்லபடியாக வாழ வைத்து எங்களுக்கு தேவையான தகவல்களை ஏதோ ஒரு வழி மூலமாக ஏற்படுத்தி நல்ல வழியில் நடக்க செய்பவரே உமக்கு நன்றி. இனி வரும் காலம் வசந்த காலமாக மாறட்டும். எங்கள் வாழ்வில் நாங்கள் நினைத்த ஒவ்வொன்றும் சாத்தியமாக்கப்படட்டும். உனது அன்பினால், உனது அருளினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நொடி வரை. நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகில் வேறு யார் எனக்கு இருக்கிறார்கள்? தெய்வமே, என் பரிசுத்த தெய்வமே, என்னை வாழ வையுங்கள். என்னை வாழ வைப்பதற்காக நன்றி. என்னையும் என் குடும்பத்தையும் நீர் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலமும் சவால்களாக இருந்தாலும் அதை நாங்கள் உன் நாமத்தை அடிப்படையாக வைத்து அதை முறியடித்து வெற்றி வாகை சூட்டுவோம். எங்கள் பிரார்த்தனைகள் தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள். எங்கள் பாவத்தை மன்னித்து விடுங்கள். பெரியோர்களுக்கு எதிராக நாங்கள் நிறைய அநியாயங்கள் செய்தோம், அவர்களை அவமானப்படுத்தினோம், அதற்காக எங்களை மன்னியுங்கள். பெற்றவர்களை நாங்கள் மதிக்காமல் விட்டதால் கூட வாழ்க்கையில் பெரிய சாபத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம், அதற்காகவும் எங்களை மன்னியுங்கள். இனி ஒரு பொழுதும் அநியாயத்தின் வழியில் நாங்கள் செல்ல மாட்டோம் என்பதை இந்த பிரார்த்தனையின் மூலம் உறுதியளிக்கிறோம். எங்கள் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருந்த அன்பே சாயப்பாவிற்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாளுக்கு உண்டான பிரார்த்தனை நல்லபடியாக முடிந்தது. அதிசயமும் அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் தொடரட்டும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.
ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா